Hello children. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து applications of Gauss's law. So முந்தின வீடியோல Gauss's lawனா என்னன்னு பார்த்தோம். இப்போ applications of Gauss's law. இது இதெல்லாம் நம்ம அதோட யூசஸ் என்ன, Gauss's law எதுலெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் டாபிக்ல பார்க்கணும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மாறுதல்கள் வந்ததுன்னா அது எந்த ஷேப்பா இருந்தாலும் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். அதாவது அது கியூபாவும் இருக்கலாம், அது இல்ல ஸ்பெரிக்கல் இதுவா இருக்கலாம், எந்த ஷேப்பா இருந்தாலுமே காசஸ் லா வந்து அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து இப்போ கூலும்ஸ் லா வந்து எப்படி இதுக்குள்ள அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to an infinitely long charged wire. அதாவது ஒரு infinitely ரொம்ப மிக நீளமான ஒரு charged wire. அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்து எப்படி வந்து அப்ளை ஆக போகுது அப்படின்றத தான் இப்ப பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to an infinitely long charge. இப்போ நாம ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் எடுத்துக்கலாம். இதுல வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சார்ஜ் வந்து அதுல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு along the length. லீனியர் அப்படின்னாலே லென்த் வைஸ் அப்படின்னு அந்த லென்த் ஃபுல்லா அதுல சார்ஜ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்ப நம்ம லெட்டஸ் நவ் ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா புரியும். பாத்தீங்கன்னா இது வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர். ஸோ இந்த பாயிண்ட் பி இங்க இருக்கு, இதுதான் பாயிண்ட் பி. ஸோ இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பாயிண்ட் பி வந்து perpendicular distance, அதோட perpendicular distance எது வயர்ல இருந்து உள்ள perpendicular distance ஆர்ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பி ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம காசஸ் லா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்மால் சார்ஜ் எலிமெண்ட்ஸ் A1 and A2 ரெண்டு, அதாவது அந்த வயர்ல ஒரு ஸ்மால் ஏரியா A1 அண்ட் ஸ்மால் ஏரியா A2, இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா P ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ எலக்ட்ரிக் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த ரெண்டு சார்ஜால இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரேடியலி அவே ஃப்ரம் தி சார்ஜ். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நாம பாக்குறது வந்து இதுல பாசிட்டிவ்லி அந்த இதுல வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். சோ இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஏற்கனவே நம்ம எப்படி பார்த்தோம், இட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனாலதான் ஏரோ மார்க் வெளியில போட்டிருக்காங்க. சோ இட் இஸ் நவ் கோயிங் டு கோ அவுட்வர்ட்ஸ் ரேடியலி அவே ஃப்ரம் தி சார்ஜ் வயர். அதாவது சார்ஜ் வயரை விட்டு விலகி போகும். ஓகே, சோ அப்போ மேக்னிடியூட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்லயும் சேமா தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு சர்க்கிள், இதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல இப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதை தான் வந்து இந்த டயக்ராம்ல கிளியரா காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த சார்ஜ் வயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி, அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் சிமெட்ரிக்கலா இருக்கு. சிமெட்ரிக்கலான எல்லா இடத்துலயும் ஒரே பரவலா ஒரே யூனிஃபார்மா இருக்கு அப்படின்றதுனால இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம அந்த இதுல வந்து காசஸ்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்றச்சு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஸ்பெரிக்கலா எடுத்துனோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து சிலிண்ட்ரிக்கலா எடுத்துக்கலாம். ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து இப்போ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், அதோட ரேடியஸ் R, லென்த் வந்து L. ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த ஹோல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் த்ரூ அவுட் த க்ளோஸ் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் டாபிக்ல பார்த்த மாதிரி ஃப்ளக்ஸ் phi E is equal to closed integral E vector dot dA vector. ஸோ இங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு E vector. அதே மாதிரி டவுன்வர்ட் அதாவது இது மேல் நோக்கி டாப் சர்ஃபேஸ், இது பாட்டம் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸ்ல அவுட் சைடு இப்படி போகுது, ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன்ல போகுது. அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா
right hand directionல right handல outward directionல போகும். So and இந்த சைடுலயும் பாத்தீங்கன்னாக்கா on all surface. So இந்த surface ஏரியாவை நம்ம ஒரு சின்ன surface DA அப்படின்னு எடுத்துக்கிறோம். So அதுக்கு நார்மலா electric field is now going to be in this direction. So n vector is the normal vector. So இப்போ மூணு சர்ஃபேஸா இதை நம்ம பிரிக்கிறோம். டாப், பாட்டம் அண்ட் சைட்வேஸ். அந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த கர்வ்ட் சர்ஃபேஸ். ஸோ டாப், பாட்டம் அண்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி டாப் சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி பாட்டம் சர்ஃபேஸ் அண்ட் தி கர்வ்ட் சர்ஃபேஸ். ஸோ மூணையும் அது பண்ணீங்கன்னா ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் பிளஸ் டாப் சர்ஃபேஸ்க்கு இ வெக்டர் டாட் டிஏ இன்டகிரேஷன் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் plus integration of bottom surface E vector dot dA. So, curved surface வந்து பாத்தீங்கன்னா E vector is parallel to A vector. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க E vector is parallel to A vector and E dot dA. அப்ப cos வந்து என்ன ஆயிடும் உங்களுக்கு cos so cos vector cos theta வந்து இந்த இதுல வந்து 0 ஆயிடும். theta is 0 ஆயிடும். ஏன்னா இது parallel along the direction. Okay? அதனால இப்ப பாத்தீங்கன்னா சி n வெக்டரும் அதே டைரக்ஷன்ல இருக்கு, e வெக்டரும் அதே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால so they are going to be on this along the same line. அதனால θ 0ன்றதுனால இப்போ e dA cos 0 is 1 இல்லையா, அதனால e vector dot dA vector is equal to e into dA. இப்ப ஆனா டாப் சர்ஃபேஸ்லயும் பாட்டம் சர்ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏரியாக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இதுல பாத்தீங்க இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்கேன் n vector and e vector they are perpendicular இல்லையா. அப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கறச்சே நான் cos 90 0. அதனால டாப் சர்ஃபேஸ் total electric flux on the top surface and the bottom surface it is 0. So இந்த வேல்யூ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு பாக்கி இருக்கிறது curved surfaceல மாத்திரம் அந்த electric field or electric flux on the curved surface மாத்திரம் தான் இருக்கு. So phi e is equal to curved surface integral EDA, which is equal to Q enclosed by epsilon 0. Q is the charge enclosed in that particular area divided by epsilon 0. So, if a magnitude of electric field in பாத்தீங்கன்னா the entire curved surface வந்து constant இல்லையா. So, அதனால இப்போ E is equal to இப்போ வந்து பாத்தீங்கன்னா E வந்து நம்ம அதுல கான்ஸ்டன்ட், அதனால அதை வந்து இன்டகிரேஷன் வந்து வெளில எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஏன்னு எடுத்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லாம்டா. லாம்டா வந்து என்னது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ லாம்டா எல், ஏன்னா இங்க Q is equal to லாம்டா எல் பை எப்சிலான் 0. லாம்டா எல் அப்படின்றது தான் இப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அலாங் த ஹோல் லென்த் எல். அந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் வந்து அதோட லென்த் வந்து எல்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால லாம்டா எல் அப்படின்னு எடுத்திருக்கோம். So lambda, so இங்க Q is equal to lambda L. அந்த Q enclosed is equal to lambda L. So அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா lambda L by epsilon 0 வந்துருது. Therefore, integration of closed surface dA is equal to total area of the closed surface. இப்போ cylindrical surface எடுத்துட்டு இருக்கிறதுனால cylindrical curved surface area for a cylinder வந்து என்னது 2 pi r h. இந்த h இருக்கிற இடத்துல l இருக்கிறதுனால 2 pi r l அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா E into 2 pi r l is equal to lambda l by epsilon 0 or E is equal to lambda 1 by 2 pi epsilon 0 into lambda by r. இதே வெக்டர் ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணா E vector is equal to 1 by 2 pi epsilon 0 lambda by r into r cap. So electric field due to an infinitely charged wire வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல 1 by 2 pi epsilon 0 constant, lambda constant. So அந்த magnitude form பாருங்க, E is equal to 1 by 2 pi epsilon 0 lambda r இருக்கு இல்லையா. So வெக்டர் ஃபார்ம் எடுத்துக்க வேண்டாம், இந்த magnitudeல எடுத்தீங்கன்னாக்க E is inversely proportional to r. E is inversely proportional to r. அப்படின்னா the electric field depends on 1 by r. பாயிண்ட் சார்ஜ் இருந்ததுன்னா 1 by r squared ன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனா இதுவே ஒரு இன்ஃபைனைட்லி சார்ஜ் வயரா இருந்ததுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் 1 by r. சோ இது கூட நீங்க 1 மார்க்ல எதிர்பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ் வயர் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r squared அப்படின்றது. சோ
ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinitely charged wire வந்து it is inversely proportional to r. ஆனா பாயிண்ட் சார்ஜ்க்கு it is inversely proportional to r square. So இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த வெக்டர் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இது வந்து this indicates that electric field is always along the perpendicular direction. So ஏன்னா r cap இருக்கு பாத்தீங்களா, அதனால it is always perpendicular to the wire, perpendicular direction to the wire ன்னு சொல்லலாம். So இப்போ சப்போஸ் lambda வந்து greater than 0, அதாவது பாசிட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ E வந்து it will be perpendicularly outward, so வெளியே நோக்கி போகும். ஓகேவா? அதே lambda வந்து lesser than 0 இருந்தா அப்போ it will be inward, அப்போ நெகட்டிவ் மைனஸ் ஆயிடும். ஏன்னா அப்போ lesser than 0னா நெகட்டிவ் வேல்யூ இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகும், it will be or in other words நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி plus q பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா வெளியே நோக்கி போகும், நெகட்டிவ் சார்ஜா இருந்தா உள்ள நோக்கி போகும். அந்த மாதிரியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ இந்த particular equation E vector is equal to 1 by 2 pi epsilon 0 lambda r by r cap இருக்கு பாத்தீங்களா, அது வந்து infinitely long charged wire க்கு மாத்திரம் தான் பொருந்தும். For a charged wire of infinite length, suppose நீங்க வந்து ஒரு finite length ஒரு wire எடுத்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது எல்லா இடத்துலயும் ரேடியலா இருக்கும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இந்த பர்டிகுலர் இது வந்து நாம இது அப்ராக்சிமேட்லி ட்ரூன்னு சொல்லலாம், about the midpoint and far away. ஏன்னா அந்த மாதிரி நம்ம Gaussian surface கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கிறதுனால இது இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர் மாத்திரம் தான் இது பொருந்தும். இப்போ செகண்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a charged infinite plane sheet. இப்போ நம்ம வயர் எடுத்தோம், இப்போ சப்போஸ் பிளேன் ஷீட் இருந்தா எப்படி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அது பாருங்க, இந்த டயகிராம்ல காமிச்சிருக்கிற மாதிரி இப்போ இது ஒரு பிளேன் ஷீட், இதுல பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இங்க நாம அதுல வந்து லென்த் வைஸ் எடுக்கிறச்சே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எடுத்தோம் இல்லையா, இங்க வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா, அது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், சிக்மா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். சோ யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நாம ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கலாம். See, let us consider a point P. Okay, so இப்போ இந்த பிளேன் வந்து இன்ஃபைனைட்லி லார்ஜ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறது எல்லாமே இன்ஃபைனைட்லி பிளேன், ஐ மீன் இன்ஃபைனைட், இது வந்து ஒரு இன்ஃபைனைட் பிளேன். ஏர்லியர் முன்னாடி எடுத்தது வந்து இன்ஃபைனைட்லி லாங் வயர், அந்த மாதிரி இது எல்லாமே இன்ஃபைனைட்லி லார்ஜ் பிளேன் தான் நம்ம எடுத்துக்க போறோம். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ நம்ம பாக்குறது வந்து இட் இஸ் யூனிஃபார்ம், அதாவது இட் இஸ் சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் தி பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இது எல்லாமே அகைன் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால இட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ், வெளியே நோக்கி தான் போகுது. யா, சோ சிலிண்டர் இப்போ நாம எடுக்க போறிய காசியன் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸா எடுத்துக்கலாம். சோ அதோட லென்த் வந்து 2r எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு இந்த ஆன் ஐதர் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைட்லயும் ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எடுக்கிறோம். சோ இப்போ அதோட ஏரியா வந்து ஏன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து perpendicular to the middle part of the Gaussian surface. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் எடுத்துக்கலாம், due to curved surface. அதே மாதிரி நம்ம முன்னாடி சிலிண்ட்ரிக்கல் இதுக்கு லாங் வயருக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுலயும் வந்து Pன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, P டேஷ்ன்றது P டேஷ்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, Pன்றது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, அண்ட் தி curved surface நடக்கும். ஓகே, சோ இது மூணுத்தையும் நம்ம இப்ப ஆட் பண்ணணும். சோ phi E is equal to closed integral E vector dot dA vector. So due to curved surface it is equal to integral due to curved surface E vector dot dA vector plus integral E vector dot dA vector, that is with respect to P, and with respect to P dash and E vector dot dA vector, that is equal to Q enclosed by epsilon 0. So இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கர்வ் சர்ஃபேஸ்ல மாத்திரம் தான் இங்க பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஆனா P and P டேஷ்ல இட் இஸ் நவ ஆக்டிங் அலாங் parallel to it. அதுதான் இந்த ரெட் ஏரோ மார்க்ல காமிச்சிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா புரியுது பாருங்க, இதுல இந்த ரெட் ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா DA and E பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு கர்வ் சர்ஃபேஸ்ல. ஆனா இந்த P ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் parallel along that. அதே மாதிரி P டேஷ்ல பாத்தீங்கன்னா along that parallel. சோ அப்படின்னா இந்த ரெண்டு சர்ஃபேஸ்ல மாத்திரம் தான் இப்ப நமக்கு தீட்டா 0வா இருக்கும்.
ஆனா curved surfaceல it is 90 degrees, cos 90 0 ஆயிடும். So curved surfaceல நமக்கு எந்தவித contribution இருக்காது. அப்படினா contribution எதுல இருக்கும்? P and P dash. So இப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. phi e is equal to integration P with respect to P EDA plus integration of with respect to P dash EDA is equal to Q enclosed by epsilon 0. So இப்போ நாம பார்த்தது sigma is equal to the surface charge density இல்லையா? So அப்ப Q enclosed என்னவாயிடும்? Sigma into A. Okay, sigma into A. So 2E constant இல்லையா? அதனால 2E வெளில எடுத்தலாம். Integration of P with respect to P dA is equal to sigma A by epsilon 0. Or dA ன்றது வந்து நம்ம எல்லா ஏரியாவும் enclose பண்ணோம்னா that will be the area. So 2EA is equal to sigma A by epsilon 0. A cancel ஆயிடும் or E is equal to sigma by 2 epsilon 0. So இந்த vector formula பாத்தீங்கன்னா E vector is equal to sigma by 2 epsilon 0 n cap. So n cap ன்றது இந்த outward unit vector normal to the plane. So electric field due to an infinite plane sheet of charge depends on the surface charge density sigma அப்படின்றது and it is independent of இங்க r என்ற ஒரு கான்செப்டே வரல. So அதனால it is independent of the distance r. So the electric field will be the same at any point farther away from the charge plane. எந்த இடத்துலயுமே அது வந்து சேம் அந்த electric field வந்து it is now going to be the same however far it is. So இப்போ suppose அதே மாதிரி அந்த sigma வந்து lesser than 0 sigma lambda greater than 0 lambda lesser than 0 பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி if sigma is greater than 0 னா positive. அப்போ அதே மாதிரியே இப்போ வந்து electric field will be outward perpendicular along outward perpendicular n cap drawn to the plane and அதே மாதிரி sigma lesser than 0 னா the electric field will point inwards. So minus n cap now. So for an for a finite charge plane sheet வந்து இது only இது வந்து approximately true ஆ தான் இருக்க முடியுமே தவிர இந்த Gaussian surface வச்சு நம்ம போடுறது எல்லாமே infinite இந்த planes தான். So the equation is now applicable only for infinitely charged plane sheet. The third application பாத்தீங்கன்னா electric field due to two parallel charged infinite sheets. Suppose இப்போ இது பாருங்க, consider two infinitely large charged plane sheets with ரெண்டு வந்து equal and opposite ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து plus ன்னு எடுத்துக்கலாம், இது minus ன்னு எடுத்துக்கலாம். So இப்போ இதுல பாத்தீங்கன்னா மூணு surfaces மூணு போர்ஷனா பிரிக்கலாம். left hand sideல ஒன்னு, right hand sideல ஒன்னு and middle ஒன்னு. In between the two sheets. So in between the two sheets என்ற பாயிண்ட் வந்து P1 எடுத்துக்கலாம். left hand sideல இருக்கிறத P3 ன்னு எடுத்துக்கலாம், right hand sideல P2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So இப்போ பாத்தீங்கன்னா surface charge density வந்து ஒரு பிளேட்டுக்கு plus sigma எடுத்துக்கலாம், இன்னொரு பிளேட்டுக்கு minus sigma எடுத்துக்கலாம். இது ரெண்டும் parallel to each other இருக்கு. So the electric field between the plates and outside the plates வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம using Gauss's law இப்ப கண்டுபிடிக்கலாம். So magnitude of the electric field due to an infinite charge plate sheet already நம்ம பார்த்துட்டோம். எவ்வளவு வந்தது? sigma by 2 epsilon 0 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? And இது வந்து points perpendicularly outward எப்போ sigma is positive. அதே மாதிரி point inwards எப்போ when sigma is negative. So இப்போ P2 and P3 அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பாருங்க. P2 and P3 ல பாத்தீங்கன்னா electric field due to both the plates வந்து ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல், ஆனா they are opposite in direction. இந்த E plus பாருங்க, ஒன்னு வந்து ரெண்டுமே வந்து outwardsல போறது, but they are equal but opposite in direction இல்லையா? So the plates, ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற பிளேட்ஸ்க்கு நடுப்புற இருக்கிற electric field பாருங்க, அது வந்து it is now going to be the same direction. So அதாவது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா towards the right side தான் வந்து டைரக்ட் பண்றோம் இல்லையா? So total electric field இப்ப என்ன ஆயிடும்? E inside is equal to sigma by 2 epsilon 0 by sigma by 2 epsilon 0 which is equal to sigma by epsilon 0. So direction of the electric field between the plates is directed from positively charged plate to negatively charged. So positively and negative. So வெளியில இருக்கிறது ரெண்டுமே P3 and P2 வந்து ரெண்டு கேன்சல் ஆகும். ஏன்னா ரெண்டு வந்து they are equal and opposite. So
contribution is only due to P1 which is between the two plates. அதனால அத மாத்திரம் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். சரியா? இப்போ அடுத்து fourth பாருங்க. Electrical field due to a uniformly charged spherical shell. இது ஒரு important point. So consider a uniformly charged spherical shell of radius r. So இப்போ நாம எடுக்கிறது வந்து ஒரு shell ஆடும். அதோட ரேடியஸ் வந்து so இந்த டயகிராம் இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி spherical shell of radius r. இந்த ரேடியஸ் r வந்து ஆமா இப்போ அதோட ரேடியஸ் வந்து r from the center எடுத்துக்கிறோம். இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இது யூனிஃபார்ம்லி இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட் இந்த சர்ஃபேஸ் the ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? சோ அப்போ நடுப்பு சென்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து பிளஸ் எடுத்துக்கிறதுனால பிளஸ் எடுத்துனோம். அத பாசிட்டிவ் சார்ஜ் ஆகி இருந்ததுன்னா q greater than 0 அப்படின்றதுனா it will point radially outward and q lesser than 0 that is negative charge இருந்ததுன்னா radially inward ஆகும். So Gaussian surface வந்து நாம choose பண்றது வந்து let us locate at a point P outside the sphere. The point P is outside the spherical shell. The Gaussian surface வந்து நம்ம அதுக்கு concentric circle இப்படி வரையறோம். So total charge இப்போ என்ன ஆயிடும்? Closed integral Gaussian surface E vector dot dA vector is equal to q by epsilon 0. So electric field E and dA ரெண்டுமே பாத்தீங்கன்னா they are pointing on the same direction. So cos theta is 0. Sorry, theta is 0. So cos 0 is 1. So E is a constant என்றதுனால E integration of closed integral dA is equal to q by epsilon 0. So இப்போ dA என்றது வந்து spherical shell இல்லையா? Surface area of a shell வந்து என்னது 4 pi r square. So A க்கு பதிலா 4 pi r square போட்டுலாம் E into 4 pi r square is equal to q by epsilon 0 or E into 4 pi epsilon 0 is equal to q by epsilon 0 or 1 by 4 pi epsilon 0 is equal to E into 4 pi r square is equal to q by epsilon 0 or E is equal to 1 by 4 pi epsilon 0 q by r square. அதே வெக்டர் ஃபார்ம்ல எழுதினா E vector is equal to 1 by 4 pi epsilon 0 q by r squared r cap. Suppose q வந்து greater than 0 na it will be radially outward and q lesser than 0 na it will be radially inward. So in the equation வந்து நம்ம என்ன infer பண்ணலாம்னா electric field at a point outside the shell will be the same as the entire charge concentrated. So வெளியில இருக்குறதும் வெளியில இருக்கிற electric field வந்து it is same. The நடுப்புற which is now going to be at the center. This charge which is now going to be concentrated at the center. அதுக்கு சேமா தான் இது ரெண்டும் வந்து சேமா தான். So அடுத்து வந்து இது வந்து case 1. அத case 1 நம்ம என்ன பார்த்தோம்? Point வந்து வெளியில எடுத்துட்டோம். Second case வந்து when the point is on the spherical shell. அதாவது when small r is equal to capital R. அப்படிங்கிறது அந்த Gaussian surfaceலயே இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so the electric field of the points on the இது வந்து r இல்லையா capital R small r இல்லையா so small r க்கு பதிலா capital R போட்டுருங்க E vector is equal to q by 4 pi epsilon 0 r squared into small r cap. Alright, kc வந்து at a point inside the shell. இப்போ suppose நம்ம ஒரு point inside the shell பார்ப்போம் அதாவது நடுப்புற இருக்கு அப்போ it is now going to be constant and the electric field in the center இருக்கு இல்லீங்களா இந்த இதுக்குள்ளேயே இந்த electric field due to this particular portion which is now going to be inside the cell. அத எடுத்தீங்கன்னா இப்போ அது பாத்தீங்கன்னா you can see that the Gaussian sphere of the இதோட radius வந்து r இருக்கும். Closed integral E vector dot dA vector is equal to q by epsilon 0. இப்போ இதோட radius r என்றதுனால curved surface area 4 pi r squared. So E into 4 pi r squared is equal to q by epsilon 0. So Gaussian surface encloses no charge. So ஒரு enclosed இதுல charges Gaussian surfaceல வந்து charge இருக்காது q is equal to 0 ன்றதுனால E is equal to 0. So electric field due to uniformly charged spherical shell பாத்தீங்கன்னா you get it like this. இப்போ graph வரைஞ்சீங்கன்னா a graph is plotted. So இதுல இருந்து என்ன infer பண்ணலாம்னா electric field due to a uniformly charged spherical shell is 0 at all points inside the shell. So on the enclosed surface la electric field, total electric field is 0. So on the surface irkalam
outside the surface இருக்கலாம், ஆனா inside the surface வந்து it is going to be 0. ஸோ இப்போ ஒரு கிராஃப் வந்து நம்ம டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் ஆர் ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்ம ஒரு கிராஃப், அதாவது ஆர் அலாங் தி எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் தி y ஆக்சஸ் நம்ம பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ you can see slowly it decreases. Electric field versus the distance for a spherical shell of radius r. இதுதான் வந்து ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸஸ் லா இதுல ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ஷெல் கேட்கலாம், இல்ல 2 பேரல் ஷீட்ஸ் கேட்கலாம், இல்ல டியூ டு 1 ஷீட் இன்ஃபைனிட்டி சார்ஜ் ஷீட் கேட்கலாம், இல்ல ஸ்பியர் 3 கேஸோட கேட்கலாம். இது தனித்தனியா உங்களுக்கு 5 மார்க்லயும் தனியா கேட்கலாம். ஸோ அப்போ நீங்க ஃபைனலி இந்த கிராஃப் கொஸ்டின் மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸஸ் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஸஸ் தியரம் ஒன்று, அதுக்கப்புறம் அது ஒரு 5 மார்க்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸஸ் லால ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களை கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா 3 மார்க்ஸ்ல வரலாம், இல்ல 5 மார்க்ஸ்லயும் வரலாம். அதனால இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை நல்லா படிச்சு வச்சுக்கணும்.